ஏண்டி வீடுன்ற வீட்ல ஒருத்தியாச்சும் இருக்கிறீங்களாடி? ஒருத்தியே இருக்க மாட்டேங்கிறீங்க. தண்ணி வருதா பாத்துன்னு சொன்னேன், இன்னும் நீ போல. அவ எங்க போனா? ஏமா அவ போனே பேசின்றாமா, எப்ப பார்த்தாலும் யார்கிட்ட தான் பேசுறானே தெரியல. கொஞ்ச நேரம் போனை குடுறேன்னா கொடுக்கவே மாட்டேங்கிறா. அவ ஃப்ரெண்ட் கிட்ட பேசின்றேனே சொல்றா. இல்ல இல்ல, அவளை கொஞ்சம் வெளுத்தாதான் அவ அடங்குவா. நானும் பாத்துனே தாங்கற, எல்லாரும் போனும் கையுமாவே சுத்தின்னு இருக்கறா. இப்ப எங்க இருக்கறா அவ? அவ எங்க வீட்ல இருக்கறா? அவ ஏரி கரையாண்ட உட்கார்ந்துன்னு போன்ல பேசின்னு இருக்கறா. ஏண்டி வீடுன்ற வீட்ல உட்காரத விட்டுட்டு இப்ப ஏரி கரையாண்ட போய் உட்கார ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? அவளை நான் கூப்பிட்டு போய் கூட்டினு வா போ. ஏம்மா அவ கூப்பிட்டா கூட வரமாட்டாமா, நீயே வாமாங்க. ஏய் நான் சாப்பாடு செய்யணும், இன்னும் எவ்வளவு வேலை இருக்குது. தண்ணி பிடிக்கல, இன்னும் தண்ணி வரல. நீ போய் கூட்டினு வான்னு. போறியா இல்ல நீ அடி வாங்க போறியா என்கிட்ட? போறேன் போறேன். ஏம்மா ஏம்மா அவளே வரா பாருமா, இப்ப கூட பாருமா போன் தான் பேசின்னு இருக்கறாவோ. ஏய் அடியே டிங்கு, ஏய் டிங்கு. ஹலோ ஹலோ, நான் அப்புறமா பேசுறேன், எங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் போனை வைக்கிறேன். ஏய் யார்கிட்ட ஃபோன் பேசினுங்கற? எப்ப பார்த்தாலும் அந்த போனை வச்சிக்கின்னு ஒண்ணு ராத்திரியும் பகலும் அதை வச்சிக்கின்னு படிக்கிறது இல்ல, ஒண்ணும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசினு இருக்கற. யார்கிட்ட பேசினு இருக்க? அம்மா என் ஃப்ரெண்ட் கிட்ட தான்மா பேசினு இருக்கறேன். டவுட் தான்மா கேட்டேன்னு இருந்தேன். ஆமா காலேஜ்ல எல்லாம் டவுட் கேட்காத, இப்ப வீட்ல வந்து டவுட் கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்லு. அது எப்படி புக் இல்ல கையில ஒண்ணும் கிடையாது, ஆனா டவுட் கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்றேன். யாரை ஏமாத்துற? அம்மா நிஜமா என் ஃப்ரெண்ட் கிட்ட தான்மா பேசினேன். அவகிட்ட நோட்ஸ் கேட்டேன்தாம்மா. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா ஒழுக்கமா இருந்தா இரு, இல்லனா காலேஜை விட்டு நிறுத்தி விட்டுருவேன் பாத்துக்கோ. என்ன நினைச்சுன்னு இருக்கிற நீ? எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா வச்சுக்கின்னு பேசிக்கின்னு உட்காந்துன்னு இருக்கிற. ஏரி கரையாண்ட எதுக்கு போன? அங்க போய் எதுக்கு போன் பேசுற? வீட்லயே பேச வேண்டியதானே, எதுக்கு போன் எடுத்து அங்க போற நீ? அம்மா இவதாம்மா போன் குடு குடுன்னு கேட்டுனே இருக்கிறா. சரி இவளுக்கு தெரியாம அங்க போலான்னு சொல்லிட்டு தாம்மா நான் எடுத்துன்னு போனேன். இங்க பாருடி, உன் போக்கே சரியில்லை. ஏதாச்சும் பண்ண அதுக்கப்புறம் காலேஜை விட்டு நிறுத்திடுவேன். ஒழுங்கு மரியாதையா போனை வச்சுட்டு படிக்கிற வழியை பாரு. நாங்கெல்லாம் படிக்கிறதுக்கு எல்லாம் எங்களை அனுப்பி படிக்கவே வைக்கல, இல்லைன்னா நாங்கெல்லாம் நல்லா படிச்சிருப்போம். உங்க அப்பா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்த அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய் நீ என்ன நின்று வேடிக்கை பார்த்துங்கிற? போய் குடம்லாம் எடுத்துன்னு வா, தண்ணி பிடிக்கணும். சரிம்மா. இங்க பாரு, போனை வச்சுட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு கூப்பிடுறேன், எடுத்துட்டு வந்து வீட்டில் வெயி. வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சு பழகு. சாமான் இருக்குது அதை கழுவுல, துணி இருக்குது அதை தோச்சதை காய கூட போடல, உட்காந்துக்கின்னு போனை பேசிக்கின்னு உட்காந்து இருக்கிறேன். இதெல்லாம் நல்லது கிடையாது சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா போனை வச்சுட்டு வேலையை பாரு. போய் துணியை காய போட்டு வீடு பேருக்கு போ. எல்லாம் இந்த அனு தான் நம்மளை மாட்டி விட்டுருப்பா. இவ்வளோ கோவமா நம்மளை திட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். வரட்டும், அவ இன்னைக்கு இருக்குது. ஏக்கா கடைக்கு போகணுன்னு சொன்னா துணி எடுக்கிறதுக்கு, அனுக்கு பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆமாடி, எங்க வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன். தண்ணி வருது, சரி தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போலாமாடி? தண்ணி வருதா? ஐயோ என் நாத்தனாரு தண்ணியும் பிடிக்க மாட்டா. இப்போ நான் தான் போய் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு வரணும் போல் தெரியுது. இப்போவே மணி 6 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பிடிச்சிட்டு எப்போ போய் எப்போ துணி நான் வாங்கி வர்றது? ஆமாடி, நாளைக்கு பிறந்த நாள் அவளுக்கு. வாங்கவே இல்லை, நானும் ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன். இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் போய் நுண்டி இல்லைன்னா அவள் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. சரி சரி, நீ போய் குடத்தெல்லாம் எடுத்துட்டு வா. நானும் 2 குடமாச்சும் பிடிச்சி வச்சுட்டு வரேன். சுத்தமாக தண்ணி இல்லை, நான் போய் பிடிச்சி வச்சுட்டு வரேன். சரி சரிடி, கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறீ.